ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு காஃபி புட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காஃபினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபி பவுடரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம புட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் ஊற்றிருக்கேன், ஹாட் வாட்டர் இல்லை. ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அகர் பவுடர் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அந்த அகர் பவுடர் நல்லாவே மெல்ட் ஆகணும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அகர் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருட்களை சேர்க்கணும். அரை கப்பு சீனி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் காஃபியையும் ஊற்றிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவுமே ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு வரும். லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அதனால் இது ரொம்ப திக்காலாம் வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே பவுலில் ஊற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக செட் ஆயிரும். கூலிங்காக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இனி நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே கூட சாப்பிடலாம். நான் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான காஃபி புட்டிங் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.